சங்கீதம் 46 10-11 வசனங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். என்ன அருமையான வசனம் பார்த்தீங்களா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாராம். நட்சத்திரங்கள் எல்லாம் பேர் சொல்லி அழைத்த தேவன் அவங்க. நம்ம தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். அவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளவு அருமையான தேவன் நம் தேவன். ஸோ அதனால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கின்றார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். அவர் பெயரே ஜெய கிறிஸ்து. நீங்கள் இன்னைக்கு என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பிரச்சனைகளும் ஜெயித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்கள் மேலே மிகுந்த அன்புள்ள தேவன் உங்கள் மேலே மனதுருக்கம் உள்ளவர். ஆனால் அதே தேவன் நமக்கு விரோதமாக சாத்தான் பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம எதிராக போராடும் போது அவர் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க மாட்டார். சேனைகளின் கர்த்தராய் எழுந்திருப்பார். ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர். சாத்தான் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்தாலும் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து உங்களுக்கு நம் தேவனாய கர்த்தர் நிச்சயமாக ஜெயத்தை தருவார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா.